ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டு கட்சியிலயும் மாறி மாறி நம்ம வாழ்ந்துட்டோம். சோ புதுசா ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும்ன்றது பெரும்பான்மை மக்களோட மனநிலையா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் என்டிகே, இந்த பக்கம் டிவிகே. பேசலாமா ப்ரோ? நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கம்பேரிசன் கொடுக்குறேன். இதுல எது பெஸ்ட்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணுங்க. முதல்ல வேட்பாளர்ல இருந்து ஆரம்பிப்போங்க. என்டிகே பாத்தீங்கன்னா 234 தொகுதியில வேட்பாளர் போட்டிருக்காங்க. டிவிகே 233 தொகுதியில வேட்பாளர் போட்டிருக்காங்க. எடப்பாடி தொகுதியில வேட்பாளர் பின்வாங்கினாரு. அது என்னன்னு தெரியல, மர்மமா இருக்கு. சோ 234 தொகுதியிலே போட்டியிடுற ஒரே கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ரெண்டாவது, உமன் எம்பவர்மெண்ட். பெரும்பாலும் உமனுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உமனுக்கு நம்ம சொசைட்டில இருக்கிற இன்இக்வாலிட்டி, பெண்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாம பெண்களுக்கு எதிரான நிறைய அடக்குமுறைகள் நடக்குது. அதுல என்டிகே பாத்தீங்கன்னா 234 தொகுதியில 117 தொகுதி பெண்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க. அதாவது சரிசமமா 50-50%. ஆனா டிவிகே பாத்தீங்கன்னா 234 தொகுதியில 23 இடத்துக்கு மட்டும்தாங்க பெண்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க. இந்த கட்சியோட லீடர் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம்ன்ற ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டை போட்டுட்டு என்ன பார்க்காதீங்க, என் ஐடியாலஜியை பாருங்க அப்படின்னு சீமான் பேசுறாரு. இப்ப விஜய் பாத்தீங்கன்னா என்னோட முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட முகத்தை முன்னிறுத்தி வாக்கு கேட்கிறாரு. சீமான் அவர்களோட வேட்பாளர்கள் எல்லாருமே படிச்சவங்க, பெரிய அரசியல் பின்புலம் இல்லாதவங்க. இந்த பக்கம் டிவிகேல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரசிகரா இருந்த சில பேரை மட்டும் வேட்பாளர் ஆக்கிட்டு பெரும்பான்மையா வேற கட்சியில சீட்டு கிடைக்காதவங்களையும் பெரிய பேக்ரவுண்ட் இருக்கவங்களையும் வேட்பாளரா போட்டிருக்காங்க. சீமான் அவர்கள் 234 தொகுதியிலையும் பம்பரமா சுழண்டு வெயில் மழைன்னு பார்க்காம மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் சில தொகுதிகள் மட்டும்தான் போறாரு, நிறைய தொகுதியை ரத்து பண்றாரு. இந்த பக்கம் சீமான் பாத்தீங்கன்னா கனிம வள கடத்தல் பத்தியும், தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தியும், வருங்கால குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தியும் பேசுறாரு. விஜய் பாத்தீங்கன்னா தன்னை பத்தி மட்டுமே வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டேன்னு ரிப்பீட்டடா சொன்ன விஷயத்தையே சொல்லிட்டு இருக்காரு. சீமான் அவர்கள் டாஸ்மாக மூடுவன்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் டாஸ்மாக பத்தி வாயே திறக்க, சீமான் அவர்கள் காகிதத்தை பார்க்காம மக்களோட பிரச்சனையை மனசுல இருந்து பேசுறாரு. விஜய் அவர்கள் ஒரு எழுத்தும் காகிதத்தை பார்த்து பேசுறாரு. சொல்ல போனா தன்னோட பெயரை கூட காகிதத்தை பார்த்து உச்சரிக்கிறார். சீமான் என்ன சொல்றாருன்னா, இலவசமான தரமான தனியாருக்கு நிகரான ஒரு கல்வி. நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அதே மருத்துவம் ஒரு கடைக்கோடி கிராமத்துல வாழற ஒரு தாத்தாக்கோ பாட்டிக்கோ கூட கிடைக்கிற அளவுக்கு ஒரு தரமான இலவச மருத்துவம், இலவசமான தூய குடிநீர், இந்த 3 மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி இலவசம்னு சொல்லியிருக்கு. ஆனா விஜய் பெண்களுக்கு பஸ் இலவசம், மாசம் 2500 ரூபாய் இலவசம், அன்னபூர்ணி சூப்பர் 6 6 சிலிண்டர் இலவசம் போன்ற கவர்ச்சியான அழுத பழசான திராவிட திட்டங்களையே தூசு தட்டி திரும்ப மக்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா உண்மையாவே ஒரு தூய சக்தியா இருக்கும் அப்படின்றத மக்களாகிய நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் உங்களோட பார்வைக்கே விட்டுறேன். நன்றி.